ஓகே. போன வீடியோல டாடா மோட்டார்ஸ் நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணோம்னு பார்த்தோமா? அதே மாரி இப்போ கிரிப்டோல பிடிசிக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? பேசிக்கா என்ன பண்ண போறோம்? 3 கன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஒண்ணு ரெசிஸ்டன்ஸ் இல்ல சப்போர்ட் பிரேக் குடுத்துருக்கா? வால்யூம் அங்க இருக்கா? டிமாண்ட் ஜோன் ஆர் சப்ளை ஜோன் இருக்கா? ஓகே. இப்போ மேஜரான ரெசிஸ்டன்ஸ்னா இங்க இருக்கு. நான் ஏன் மேஜர் சொன்னேன்னா, மினிமம் 2 டச்னா எனக்கு குடுத்துருக்கும் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இதுவும் எனக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே 1, 2, 3 டச்சஸ் குடுத்துருக்கு. கரெக்ட்டா? இந்த மாரி இங்கேயும் எனக்கு இதே மாரி எனக்கு இங்கேயும் பிரேக் ஆயிருக்கு. இங்கேயும் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருக்கு. ஓகே. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்? வால்யூம் ப்ரொஃபைல் எடுக்க போறேன். நான் இந்த ஸ்விங்குக்கு வால்யூம் ப்ரொஃபைல் வரையிறேன். எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழ இருக்கு. வேல்யூ ஏரியா லோ கீழ இருக்கு. வேல்யூ ஏரியா ஹை மேல இருக்கு. ஓகேவா? அதே மாரி இதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இதுக்கும் வரையிறேன். அதே மாரி ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இதுக்கும் வரையிறேன். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்க இருக்கா? ஓகேவா? ஸோ இப்ப டிமாண்ட் ஜோன்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன். இந்த 2த்துலயுமே எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கு. 3வது கன்ஃபர்மேஷனா என்னோட டிமாண்ட் ஜோன். நம்ம டிமாண்ட் ஜோன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ராலி பார் ராலிஸ். ஸோ இங்க ஒரு ராலி பார் ராலி. ஓகே. இங்க ஒரு ராலி பார். எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆக கூட நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க டிமாண்ட் ஜோன்ல என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா, இது மாரி வச்சு எடுங்க. இதுலயும் அதே கேஸ் தான் நீங்க இப்படி கீழ வைக்கணும். அதாவது நீங்க ரெசிஸ்டன்ஸ் கீழ தான் உங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகே. ஏன்னா 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு டிமாண்ட் ஜோன்ல டச் பண்ணியும் மேல போக வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுமா? அந்த சப்போர்ட்ல டச் பண்ணியும் மேல போக நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஓகேவா? இந்த மாரி நீங்க வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டோனே, டெய்லி போய்க்கோங்க. டெய்லி போயிட்டு உங்க ஜோன நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப டெய்லி போனீங்கன்னா பாருங்க, இங்க கொஞ்சம் பார்ஸ், லம்ப்ஸ் அதான் ஓகே இதுதான். அதே மாரி இங்க கொஞ்சம் கீழ. ஓகேவா? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ட்ரி வந்திருக்கான்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் ஸ்லைட்டா எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாரி இங்க பாருங்க. இங்க எனக்கு என்ட்ரி வந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? திருப்பி நான் வீக்லியே மாத்திக்கிறேன். பாருங்க. இந்த என்ட்ரி எனக்கு ஆல்மோஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த என்ட்ரி எனக்கு பை வந்துருச்சு. ஓகேவா? இப்போ தெரியுதா 3 என்ட்ரிஸ் எப்படி நீங்க பார்க்கணும்னு? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன் பாருங்க. டே டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. ஓகே. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. கரெக்ட்டா? ஆல்மோஸ்ட் 1, 2, 3 டச்சஸ் இருக்கு. இதே மாரி ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு பிரேக் ஆகி டிமாண்ட் ஜோன விட்டுட்டு போயிருக்கு. ஓகே. இதுதான் என்னோட டிமாண்ட் ஜோன். இப்ப எனக்கு 2 கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஏன் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றேன்னா, எனக்கு இது பேரலல் சேனல்லயும் போய் எனக்கு பிரேக் ஆகியிருக்கு. பிளஸ் இங்க ரீடெஸ்ட் ஆகியிருக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் எனக்கு இது வந்து என்னோட டேட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இதுவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆக ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட ஆகியிருக்கு. ஓகே. ஸோ, அதனால இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா நான் கன்சிடர் பண்றேன். எனக்கு இதுக்கு மேலயும் டிமாண்ட் ஜோன் இருக்கு. இதுல 2 பாசிபிலிட்டி இருக்கு. இந்த டிமாண்ட் ஜோன்லயும் டச் பண்ணி பவுன்ஸ் ஆகிடும். இது வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகி பவுன்ஸ் ஆகவும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணுத்துல தான் நான் ட்ரேட் பண்ண போறேன். இல்ல நீங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாரி இருந்தீங்கன்னா, லாங் பொசிஷன் இப்படி போட்டுட்டு, இந்த சப்போர்ட் கீழ உங்க ஸ்டாப் லாஸ வச்சுருங்க. ஓகே. இந்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. நீங்க எய்ம் பண்ண போறது 1:2ன்னு வச்சுக்கோங்க. பாருங்க அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இதுலயே 2 சினாரியோ இருக்கு பாருங்க. நான் இத கூட வச்சு இந்த சப்போர்ட்ட விட்டுட்டு கூட நான் ட்ரேட் பண்ணிருக்கலாம். கரெக்ட்டா? சப்போர்ட்ட ஸ்டாப் லாஸ் வைக்காம இந்த டிமாண்ட் ஜோன் வச்சே நான் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஓகே. இல்ல எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, நீங்க வந்து இந்த மாரி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க 1:1 கூட நீங்க பிகினரா இருந்தா 1:1 கூட எய்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் வால்யூம் ப்ரொஃபைல் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்விங்ல இருந்து இந்த ஸ்விங்கு. இங்க பாருங்க பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்க தான் இருக்கு. ஓகே. இத நாங்க ஸ்விங்குன்னு கன்சிடர் பண்ணலனாலும், அடுத்த இந்த ஸ்விங்குன்னு எடுக்கிறேன். இப்ப பாருங்க வேல்யூ ஏரியா லோ.
இப்ப நான் 2த்துல எது கன்சிடர் பண்ணாலும் எனக்கு வந்து வால்யூம் இங்க அதிகமா இருக்குன்னு தான் எனக்கு டினோட் பண்ணுது. எனக்கு இங்கேயும் வால்யூம் ஸ்பைக் இருக்கு. கரெக்ட்டா? மேபி ஃபியூச்சர்ல இங்க வந்தால் நான் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? கரெக்ட்டா? பட் ஆனா என்னோட ஸ்ட்ராட்டஜி படி நான் ட்ரேட் பண்ற மாரி இருந்தா, இந்த இடத்துக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க டாடா மோட்டார்ஸ்க்கு. இதே தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஈஸியான ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி இது. இதுல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க.